Daily. Taste the Daily. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. அம்மா, மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் வாங்கு. 50 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமாமா, எல்லாருக்குமே 50 ரூபாய் கேஷ்பேக் கண்டிப்பா கிடைக்கும் அண்ணி. தமிழ்நாட்டிற்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பெல்லாம் மக்களோடு மக்களாக நின்னாருங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்திருக்காங்க? பரந்தூர் மக்களின் பக்கம் நாங்க நிற்கிறோங்க. பரந்தூர் மக்களின் பக்கம் நாங்க நிற்கிறோம். விவசாயிகளின் பக்கம் நாங்க நிற்கிறோம். ஏங்க பேசுவாருங்க, நேரடியாக அந்த மக்களை சந்திப்பாருங்க, விவசாயத்துக்கு குரல் கொடுப்பாருங்க. விவசாயிகளின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள். போராட்டம் என்பது நியாயமானதுங்க. அந்த போராட்டம் என்பது மக்களுக்கானதுங்க. ஒரு விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல விமான நிலையம் வேணும்னு யாரு கேட்டா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது என்ன சொன்னாங்க? நான் டெல்டாக்காரன், நான் விவசாய மகன், நான் விவசாயத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. 800 நாளா அந்த மக்கள் போராடுறாங்களா பரந்தூர்ல. இப்ப எங்க போனாரு டெல்டா மகன்? எங்க போனாரு? பரந்தூர்ல இருக்க விவசாயிகள் அதிகாரிகள் நிலம் எடுக்க வந்தாங்கன்னா அதிகாரியை கட்டி பிடிச்சி நாங்க தீ குளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கட்சி சார்பா நீங்க இறந்த பிறகுதான் போவீங்க. ஏன்னா இப்ப கள்ளக்குறிச்சியை குறிப்பிட்டீங்க, அவங்க இறந்திருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டெர்லைட்ல இறந்திருந்தாங்க. கட்சி அனிதா அவர்கள் நீட்ல இறந்த தலைவர் போவாருங்க. எங்க தலைவர் போக மாட்டாருன்னு சொன்னாரா? உங்ககிட்ட போக மாட்டாருன்னு சொன்னாரா? இல்ல நாங்க போக மாட்டோம்னு சொன்னோம்ல. எவ்வளவு 800 இல்ல நீங்க எங்க சொல்றீங்க? பெரியார் அவர்கள் மக்களுக்கான சொத்து, அண்ணா அவர்கள் மக்களுக்கான சொத்து, எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கான சொத்து தான். சரிங்களா? ஜெயலலிதா கருணாநிதி மட்டும் இல்ல. அரசியல் விமர்சகர்கள் உட்காந்துக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்னா என்ன? அரசை விமர்சிப்பது அரசியல் விமர்சகர். ஆனா இவங்க இப்ப புது ட்ரெண்ட் ஆயிருது. தாவேகாவை மட்டும் விமர்சிப்பாங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவு இல்ல, மக்கள் செல்வாக்கு இல்ல, அவருக்கு ஓட்டு விழாது, அவர் முதலமைச்சர் அரியணையில உட்கார மாட்டாரு, எங்களுக்கு தான் ஆதரவு இல்ல, அவர் எதுக்கு பேசுறா உட்காந்து? மாநாடு நடந்த பிறகாவது விஜய் அவர்கள் அரசை விமர்சிப்பாரா? இது வரைக்கும் விமர்சிக்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதன் பிறகு அரசை விமர்சிக்கலன்னு எதுக்கு நீங்க பொய்யான ஒரு கருத்தையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க தயவு செய்து திமுக போய் சேருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லயலாமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 800 நாட்களாக பரந்தூரில் விமான நிலையம் தேவையில்லை அப்படின்ட்டு மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு 801வது நாளாக இருக்குது. கிராம சபை கூட்டத்தில் 9வது முறையாக எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது குறித்தான பேச்சுகள் மற்ற கட்சிகள் பேசலை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர்கள்ட்ட இருக்குது. தமிழக வெற்றி கழகமும் பேசலை, விஜய் அவர்களும் இது குறித்து கருத்து சொல்லலை, விஜய் அவர்கள் நேரடியாக போய் பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. விஜய் அவர்கள் ஏன் அங்கே போய் நேரடியாக பார்க்கல பரந்தூரில்? இல்லை, தமிழக வெற்றி கழகம் போகல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு தவறு. நம்ம கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பரந்தூர் சென்று அந்த விவசாயிகளிடம் பேசியிருக்கிறாங்க. நானே ஒரு முறை பரந்தூர் போயிருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தான். விவசாயத்தை அழித்து விட்டு எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தாலும் அது இந்த சமூகத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அந்த மக்கள் 800 நாட்களாக எதற்காக போராடுறாங்க? விளைநிலத்தை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும் என்று போராடுறாங்க. அந்த போராட்டம் என்பது நியாயமானதுங்க. அந்த போராட்டம் என்பது மக்களுக்கானதுங்க. ஒரு விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல விமான நிலையம் வேணும்னு யாரு கேட்டா? மக்கள் யாராவது கேட்டாங்களா? அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும்ல. இப்போ திமுக அரசாங்கம் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது ஐயா மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்க? நான் டெல்டாக்காரன், நான் விவசாய மகன், நான் விவசாயத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. 800 நாளா அந்த மக்கள் போராடுறாங்களே பரந்தூர்ல, விவசாயிகள் போராடுறாங்களே, கண்ணீரோடு போராடுறாங்களே, வேதனையோடு போராடுறாங்களே, தன் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுறாங்களே. இப்போ எங்க போனாரு டெல்டா மகன்? எங்க போனாரு? விவசாய மகன் எங்க போனாரு? இப்போ நாங்கள் எதற்கு அவரை விமர்சிக்கிறோம் அப்படின்னா, அவர் தான் அதிகாரத்தில் இருக்கிறாரு, அவர் தான் ஆட்சியில் இருக்கிறாரு. அவர் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது தான் சொன்னாரு நான் விவசாயத்தை பாதுகாப்பேன்னு. அப்போ பரந்தூரில் போராடுறவங்களாம் யாரு? விவசாயிகள் இல்லையா? இல்ல, மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் தான் இதை செயல்படுத்துறாங்க. இந்த விமான நிலையத்தை செயல்படுத்துறாங்க. அதுல பிஜேபி இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அரசு தான் இதை செயல்படுத்துறாங்க. எதுக்கு பொய் சொல்றீங்க? பொய்யான வாக்குறுதிகளை ஏன் நீங்க சொல்லணும்? தேர்தல் பரப்புரை நேரங்களில் நீங்க என்ன சொன்னீங்க? நான் விவசாயத்திற்கு துணை நிற்பேன், நான் விவசாயி மகன், ஒருபொழுதும் விவசாயத்தை நான் அழிக்க விட மாட்டேன், ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை நான் இவர் தான் கையெழுத்து போட்டாரு, ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு தொடர்ந்து எதற்காக விவசாய மக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துறீங்க? உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. இப்போ 800 நாள் அங்கே போராட்டம் நடக்குதுல்ல, ஏன் அங்கே போய் பார்க்கவே இல்லை? நீங்க மாமன்னன் படம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு,
ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, முதலீட்டாளர்களை கவர வேண்டும் என்பதற்கு வெளிநாடு செல்வதற்கு நேரம் இருக்கு. ஏன் பரந்தூர் மக்களை நீங்க பார்க்க மாட்டீங்களா? முதல்வர் பார்க்க மாட்டாரா? துணை முதல்வர் பார்க்க மாட்டாரா? விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நேரடியா எங்கேயும் போல அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நேரடியாக எங்கேயும் போல அப்படின்னு சொல்றது அந்த வாதமே தப்பு. உங்க கேள்வியில எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு பாத்தீங்களா? ஏன் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 69 பேர் இறந்தாங்களே, தலைவர் அவர்கள் நேரடியா சென்று பார்த்தாரா இல்லையா? ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? இறந்த பிறகுதான் வெள்ள பேரிடர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து உதவிகள் செய்தாரா இல்லையா? தமிழ்நாட்டிற்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பெல்லாம் மக்களோடு மக்களாக நின்னாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன குரல் கொடுத்திருக்காங்க? பரந்தூர் மக்களின் பக்கம் நாங்க நிற்கிறோங்க. பரந்தூர் மக்களின் பக்கம் நாங்க நிற்கிறோம். விவசாயிகளின் பக்கம் நாங்க நிற்கிறோம். ஏங்க பேசுவாருங்க, நேரடியாக அந்த மக்களை சந்திப்பாருங்க, விவசாயத்துக்கு குரல் கொடுப்பாருங்க. விவசாயிகளின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள். போங்க, மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்திருக்காருல புதுசா, அவர்கிட்ட போய் கேளுங்க. அவங்க செயல்படுத்தல அப்படின்றதுக்காக அவங்க அப்படியே மௌனமா கடந்து போயிடலாமா? அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க, அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. பரந்தூர் மக்களோட கோரிக்கை என்னன்னா, இங்க திமுக வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அம்பலப்படுத்துனீங்களா? 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 திமுகவை நீங்க அம்பலப்படுத்துனீங்களா? முதல்வரை அம்பலப்படுத்தினீங்களா? துணை முதல்வரை அம்பலப்படுத்தினீங்களா? அம்பலப்படுத்துங்க. உங்க ஊடகம் அம்பலப்படுத்தியதா? பரப்புரை செஞ்சீங்களா? இந்த அரசு வந்து விவசாயத்திற்கு எதிராக இருக்குதுன்னு நீங்க பரப்புரை செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம். நாங்க கேக்குறோம், செய்யுங்கன்ற. நாங்க விவசாயிகளின் பக்கம் நிற்கிறோங்க. இப்பயும் சொல்றாங்க பரந்தூர் மக்களின் பக்கம் நிற்கிறேன். பேசவே இல்லை. இன்னும் 2 நாட்கள்ல வந்து சர்வே பண்ண தலைவர் போவாருங்க. இந்த ஒரு தலைவர் போவாருங்க. எங்க மக்கள் புரட்சிக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்காதுங்க. மட்டும் தான் அரசியல் பேசுறாரு விஜய் அவர்கள். கத்தி தவறு, இது வன்மம். நான் தான் சொல்றேன்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பக்கத்தில் நிற்பவர் தான் எங்களுடைய தலைவர். அரசியல்வாதியா மாறல, இவர் நடிகரா தான் இருக்காருன்னு விமர்சனம் பண்றாங்கல்ல. நீங்க வந்து உங்களுடைய பார்வையில் குறைபாடு இருக்குங்க. அவர் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தலைவர், வருங்கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர். மக்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் கட்சியில வந்து உறுப்பினரா இணையறாங்க. கத்தி திரைப்படத்துல வந்து தண்ணீருக்காக விவசாயத்தின் பக்கம் தான் இருக்கிறோம். விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் பரந்தூருக்கு சென்றார்கள், விவசாயிகளை சந்தித்தார்கள், விவசாயிகளுக்காக பரந்தூர்ல இருக்க விவசாயிகள் வந்து அதிகாரிகள் நிலம் எடுக்க வந்தாங்கன்னா நாங்க தீக்குளிச்சு அவங்க வர அதிகாரியை கட்டி பிடிச்சி நாங்க தீக்குளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இறந்த பிறகுதான் நீங்க போவீங்க. இது வந்து உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு பேரு இழப்பு. கட்சி சார்பா நீங்க இறந்த பிறகுதான் போவீங்க. ஏன்னா இப்ப கள்ளக்குறிச்சியை குறிப்பிட்டீங்க, அவங்க இறந்திருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டெர்லைட்ல இறந்திருந்தாங்க. கட்சி அனிதா அவர்கள் நீட்ல வந்து இறந்த தலைவர் போவாருங்க. எங்க தலைவர் போக மாட்டாருன்னு சொன்னாரா? உங்ககிட்ட போக மாட்டாருன்னு சொன்னாரா? இல்ல நாங்க வந்து போக மாட்டோம்னு சொன்னோம்ல. எவ்வளவு 800 இல்ல நீங்க எங்க சொல்றீங்க? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் போயிருக்காங்க, நான் போயிருக்கிறேன். அடுத்து எங்க பொதுச் செயலாளர் போவாங்க, அடுத்து எங்க தளபதி அவர்கள் போக போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட கூட்டணி கட்சி பத்தி நான் பேசலங்க. நான் வந்து வெற்றி கழகம் சார்பா தான் பேசுறேன். எங்க பாமக போதோ இல்லையோ, விசிக போதோ இல்லையோ, எங்களுக்கு அது முக்கியம் கிடையாதுங்க. தமிழக வெற்றி கழகம் பரந்தூர் மக்களின் பக்கம் நிற்கிறோம், விவசாயிகளின் பக்கம் நிற்கிறோம். எங்க பொதுச் செயலாளர் போவாங்க, எங்க தலைவர் போவாங்க. அதற்கான எந்த அசைவுமே இல்லையா சார்? 800 நாளா எதுவுமே பேசல. ஏங்க நாங்க போனங்க, உங்க கண் பார்வைக்கு தெரியல. நான் போயிருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் போயிருக்கிறோம். நாங்களும் அவங்க கட்சிக்காரன கண்ணுக்கு தெரியாதா? இல்ல கட்சி தொண்டர்கள் போறதும் கட்சி தலைவர் போறதும் இந்த தொண்டர் தலைவர் அது எந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. நாங்க எல்லாம் தோழர்கள், அந்த மக்களின் பக்கம் நிற்கிறோம். மட்டும் சொல்லிட்டு வந்தீங்க சார். விஜய் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் அந்த மக்களோட நின்று போராடி இருக்காங்க, குரல் கொடுக்குறாங்க. முழுக்க இருக்க மக்களுக்கு தெரியும். விவசாயத்தை அழித்து விட்டு வரக்கூடிய விமான நிலையத்தை ஏற்க முடியாதுங்க. அது தலைவர் தெளிவா இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் தெளிவா இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் தெளிவாக இருக்கிறது. விவசாயிகள் இல்லை என்றால் நம்ம யாருமே கிடையாது. எல்லாரும் சோறு தானே திங்குறோம். அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? விளைநிலத்தில இருந்து தானே வருது. விவசாயிகள் தானே அறுவடை செய்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து விட்டு வரக்கூடிய எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் மனித இனத்திற்கு ஒரு சாபக்கேடு தான். அந்த அடிப்படையில் தான் அந்த பரந்தூர் பிரச்சனையை பார்க்கணும். நாங்க பரந்தூரின் மக்கள் பக்கம் இருக்கிறோம். அங்க வந்து எங்க தளபதி அவர்கள் பரந்தூர் போவாருங்க. 5500 ஏக்கர்கள் வந்து நிலம் வந்து எடுக்கிறாங்க. அதுல 30க்கும் மேற்பட்ட குளங்கள் இருக்கு. நீர்நிலைகளே வந்து 10% மேல இருக்குன்னு சொல்றாங்க. 50% நிலம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நிலமா இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2500 ஏக்கருக்கு மேல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் வந்து இப்ப நாளைக்கு வந்து கல்லை கொட்டி மண்ணை கொட்டி ரோடு போட்டு பிளைட் விட போறாங்க. இதை வந்து காப்பாத்துங்க, இதை நாங்க சாகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது குறித்து உண்மையிலேயே இந்த அரசு வெட்கப்படணுங்க. திமுக அரசு வெட்கப்படணுங்க. விஜய் ரசிகர்கள் முதல்வர் அவர்கள் வெட்கப்படணுங்க. ஒரு விவசாயிகளை அழித்து விட்டு விமான நிலையத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்கின்ற மத்திய மாநில அரசுகள் தலை குனிவுது. அவங்கதான் வெட்கப்படணும், அவங்கதான் வேதனைப்படணும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு வந்து விஜய் அவர்களோட கத்தி திரைப்படம் ரீரிலீஸ் அப்படின்னா விஜய் அவர்களோட ரசிகர்கள் அது குறித்து பேசுவாங்களா? அதை பத்தி ட்ரெண்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? அதே மாதிரி பரந்தூர்ல அந்த கத்தி திரைப்படத்துல காமிச்ச மாதிரியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. விவசாயிகள் வந்து நாங்க தண்ணிக்காக கஷ்டப்படணுமா, நாளைக்கு வேற இடத்துல போகணுமா,
விவசாயம் பண்ண இடம், நான் வாழ்ந்த இடம்னு சொல்றாங்க. அது குறித்து நீங்க பேசவே மாட்டீங்கல்ல. ஒரு திரைப்படம் நாங்க வந்துச்சுன்னா பேச மாட்டோம்னு அது யாருங்க சொன்னது? நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இவ்வளவு நேரம் பேசணும்ல. பரந்தூர் மக்களுக்காக குரல் கொடுக்க போறேன். எங்க தலைவர் அவர்கள் பரந்தூர் போவாரு, விஜய் மக்களுக்காக அவர்கள் பேசுறாரு, நடிகரா தான் இருக்காரு. விஜய் அவர்கள் குரல் நடிகரா கொடுப்பாரு. தான் இருக்காரு. நீங்க பாக்குறீங்க, உங்க பார்வை தப்பு, ரசிகர்களா உங்க தான் பார்வை இருக்காங்க. தப்புங்க, உங்க பார்வை தப்பு. அவர் தொழில் நடிப்பு, ஏன் அவர் தொழிலை நீங்க கொச்சைப்படுத்துறீங்க? ஏன் நடிக்க கூடாதா? இப்ப நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளரா இருக்கீங்க, அது உங்களுடைய தொழிலு. அவர் ஒரு திரைத்துறையில நடிகரா இருக்காரு, அது அவருடைய தொழிலு. ஏன் ஒரு நடிகரா இருக்காரு ஏன் சிறுமைப்படுத்துறீங்க? நடிக்கவே கூடாதா அப்போ? இல்ல இப்ப இந்த பிரச்சனை குறித்து, பரந்தோர் குறித்து நீங்க ஏங்க மாநாடெல்லாம் முடித்த பிறகு விவசாயிகளின் பக்கம் துணை நிற்கிறோம். எப்போ விவசாயத்தை பேச மாட்டீங்க. பாதுகாப்பதற்காக துணை நிற்கிறோம். எங்க தோழர்கள் அந்த களத்திற்கு சென்று ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. நானும் நேரடியாக சென்று ஆய்வு பண்ணியிருக்கிறேன். எல்லா தகவலையும் தலைவரிடமும் பொதுச் செயலாளரும் நாங்க சொல்லிட்டோம். அதனால எங்க தலைவர் அவர்கள் உறுதியாக பரந்தூர் மக்களை போய் சந்திப்பாரு. அந்த மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பாரு, பேசுவாரு. களத்தில் தமிழக வெற்றி கழகம் தோழர்கள் பரந்தூரில் இருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்னால சொல்ல இல்ல முடியும். இப்போ கோட் திரைப்படம் வர வரைக்கும் நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துச்சு. எல்லாத்துக்குமே கருத்து சொல்ல விஜய் அவர்கள். அதே மாதிரி அடுத்த 69வது திரைப்படம் வருது. அதெல்லாம் முடித்த பிறகுதான் விஜய் அவர்கள் முழு நேர அரசியல்வாதியா மாறுவாரான்னு கேக்குறாங்க. அதாவது குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் ஒண்ணு வந்தது. அந்த சட்டத்தை அமல்படுத்த கூடாது, அது வந்து பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்னு எங்க தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? அப்புறம் எதுவுமே பேசலன்றீங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அதை கண்டித்து எங்க தலைவர் அவர்கள் பேசினாரா இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 69 பேர் இறந்த போது தலைவர் அவர் கண்டித்து அறிக்கை வெளியிட்டாரு. இந்த அரசினுடைய அலட்சிய போக்கு, மெத்தன போக்குன்னு சொன்னாரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதா? அப்போ உங்களுடைய கேள்வியில் வன்மம் இருக்கு. அதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம வரோம், ஒரு மாற்று சக்தியா வரோம், ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வருகின்ற பொழுது தோல்ல தட்டி கொடுத்து ஆதரவா இருக்கணுமே தவிர வன்மத்தையும் அவதூறுகளையும் அள்ளி இறத்தி காயப்படுத்தக்கூடாது. அதனால நீங்க காயப்படுத்துறதுனால நாங்க ஒன்றும் காயப்பட போறதும் கிடையாது. பல ஏற்றத்தாழ்வுகளை, அவதூறுகளை, அவமானங்களை சந்தித்து தான் நாங்க வந்திருக்கோம். பிரச்சனைகளே வராத செலக்டிவான பிரச்சனைகளுக்கு மட்டும் நீங்க கருத்து சொல்லிட்டு முக்கியமான பிரச்சனைகளுக்கு கருத்து என்ன சொல்லல. கருத்து சொல்லன்றீங்க? ஏங்க அரசினுடைய அலட்சிய போக்கு அப்படின்னு சொல்றோம். அரசினுடைய அலட்சிய சார், போக்குனா 20 திமுகவுடைய அலட்சிய சார், போக்கு, 20 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அலட்சிய போக்குன்னு பரந்தூர்ல சொல்றோம். 20 கிராமங்கள் 13 கிராமம் வந்து முழுமையா வந்து பாதிக்கப்படுது. கிட்டத்தட்ட 5500 ஏக்கர் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. விவசாய நிலம் வந்து நான் உடனே வந்து வந்துருச்சா? உங்களுக்கு சொல்றது 1000 புரியல. ஆண்டு காலம் இருங்க பிரதர், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இதை விட என்னன்னு பெரிய தெரியல. பிரச்சனை இல்லையா? நாங்க பரந்தூர் மக்களின் பக்கம் நிற்கிறோம். தோழர்கள் களத்துல நிக்கிறாங்க. விரைவில் தலைவர் அவர்கள் அந்த போராட்டத்திற்காக இல்ல, குரல் விஜய் கொடுப்பாங்க. அவர்கள் களத்தில் பேசணுங்கிறது நிற்பாங்க. தான் அவங்களோட ஏங்க கோரிக்கை. பேசுவாங்க, பேச தலைவர் தான் மாட்டேன்னு சார் பேசணும். பேசுவாங்க. எங்க தலைவர் பேசுவாங்க, பரந்தூர் மக்களை சந்திப்பாங்க, விவசாயத்திற்கு துணை நிற்பாங்க, விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பாங்க, காவிரியிலிருந்து தண்ணீர் தர வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தவர் தான் எங்க தலைவர் அவர்கள். சரிங்களா? மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. மீனவர் பிரச்சனைக்காக அண்மையில கூட ராமேஸ்வரம் மீனவர்களை வந்து இலங்கை ராணுவம் தடியடி நடத்தி மொட்டை அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் கருத்து சொன்னாரா? எங்க பொதுச் செயலாளர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு இல்ல, சென்று, பாதிக்கப்பட்ட இருங்க, மக்கள் பக்கம் நிற்கிறோம்னு விஜய் ஆமாங்க. அவர்கள் பதிவு பண்ணாரா? எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைவருக்கு அடுத்து பொதுச் செயலாளர், எங்க தலைவர் சொல்லி பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டாங்க. வன்மையாக இதை கண்டிக்கிறோம், இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் மீனவர்களுடைய வீடுகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீனவர்களுக்கும் இழப்பீட்டு தொகை கொடுத்து ஆறுதல் படுத்திருக்கிறாரு. நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வேற கட்சிகள் யாராவது பண்ணாங்களா? யாராவது போனாங்களா? நாங்க தான் சொல்றோமே, பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம், விளிம்பு நிலை மக்களின் பக்கம் என்றும் நிற்கக்கூடியவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள் நம்ம சொல்லிட்டோம். அதனால உறுதியா பரந்தூர் மக்களுக்காகவும் நாங்க துணை நிற்கிறோம். நீங்க வந்து திமுக கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய நிர்வாகிகளை அழைத்து கொண்டு பேசுங்க. தேர்தலுக்கு முன்னாடி நாங்க இல்ல, விவசாயத்தை அவங்க பாதுகாப்போம்னு செயல்படுத்துறாங்க சொல்றீங்க. சார். ஏங்க அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்றதுக்காக அப்படி மௌனமா நின்றுலாமா எல்லாருமே? சரி, நீங்க செயல்படுத்துங்க, நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க, நீங்க செயல்படுத்துங்கன்னு அம்பலப்படுத்துங்க, தோலை உரிங்கன்றேன். நீங்க தானே தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க நாங்க விவசாயத்திற்கு துணை நிற்போம்னு சொன்னீங்க. பரந்தூர்ல மக்கள் போராடுறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க? இது வந்து ஒரு இழிவான செயல் இல்லையா? இது விவசாயிகளை வந்து கொச்சைப்படுத்துற செயல் இல்லையா? மக்களை ஏமாத்துற செயல் இல்லையா? இப்படிதான் 50 வருஷமா காலங்காலமா நீங்க ஏமாத்துவீங்களா அப்படின்னு கேட்கணுங்க. இப்ப அண்மையில கூட திருவண்ணாமலையில தண்டார்பட்டு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்ணுடைய உடலை எடுத்து போக முடியல. அரசு அவ்வளவு நெருக்கடி கொடுத்துருக்கு. அப்ப இன்னும் இங்க தீண்டாமை கொடுமை இருக்குல்ல, சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல. இவங்க தானே சொல்றாங்க நாங்க சமூக நீதிக்காக இருக்கிறோம், சமத்துவத்திற்காக இருக்கிறோம், சுயமரியாதைக்காக இருக்கிறோம்னு சொல்றாங்களே. அப்ப இது குறித்து எல்லாம் பேசணும்ல. வேங்க வயல்ல மலத்தை கொட்டி 2 வருஷம் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் பரந்தூர்ல எப்படி இத்தனை நாட்களாக போராட்டம் நடக்குதோ அதே போன்று வேங்கை வயல்ல இருக்கிற அந்த மக்களும் நம்ம பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசு செவிசாய்க்கவே இல்லை. அப்ப இந்த அரசை அம்பலப்படுத்தணும், இந்த அதிகாரிகளை அம்பலப்படுத்தணும், மக்கள் மத்தியில் அவங்களுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய கடமை
எப்படி உங்க பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு இருக்குதோ அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எங்களுக்கும் இருக்கு. நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து தாங்க அந்த அரசை கேள்வி கேட்கணும். அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து நடைமுறைப்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க, அவங்க சட்டம் போற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா போறோம் தெரியுமா? இதுவே மிகப்பெரிய மௌனமா போல ஆபத்து பதிவு அப்படின்னு நம்ம பண்றோம் சார். நீங்க தானே சார் எதிர்ப்பு தெரிவிக்கணும். எதிர்ப்பு தெரிவிச்சு தாங்க இருக்கிறோம். திமுகவினுடைய இந்த செயல் என்பது மிக வன்மையா கண்டிக்கக்கூடியதுங்க. விவசாயிகளே வந்து நீங்க இப்படி பால்படுத்தாதீங்க, விவசாயத்தை அழிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதற்கு 2026 தேர்தல் நேரங்கள்ல மக்கள் தகுந்த பாடம் கொடுக்க போறாங்கல்ல. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக இப்போ காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், அதே மாதிரி பாலாறு பிரச்சனையா இருக்கட்டும், இந்த நீர்நிலை பிரச்சனையா இருக்கட்டும், நதிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், இது குறித்தெல்லாம் உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணவே இல்லை. இது குறித்து பேசவே மாட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாங்க. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று திரைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசியவர் எங்கள் தளபதி அவர்கள். அவர் தனியாக மக்கள் இயக்கத்தை திரட்டி கொண்டு போராட்டம் நடத்தினார், எங்களுக்கான நீரை கொடுங்க அப்படின்னு. அப்போ நீர் தொடர்பான விவகாரத்தில் மாநிலம் சார்ந்த நலன்களில் எங்கள் தளபதி அவர்கள் அக்கறை கொண்டவர், இந்த மாநிலத்தின் மீது தீராத பற்று கொண்டவர், இந்த மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள். அதனால நீங்க எதையும் வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். மக்களுக்காக வருகிறோம், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று வருகிறோம், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நம்ம தலைவர் அவர்கள் வராங்க. அதனால எந்த இடத்திலுமே வந்து தமிழ்நாட்டிற்கு எதிரான எந்த முடிவையும் எங்கள் தளபதி அவர்கள் எடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய கட்சி என்பது தமிழ்நாட்டிற்கான கட்சி, இந்த மண்ணுக்கான கட்சி, இந்த வாழ்வியலுக்கான கட்சி, நம்மளுடைய தமிழ் மண் சார்ந்த சூழலியலுக்கான ஒரு கட்சி. அதற்கு ஏற்றார் வகையில் எங்கள் தளபதி அவர்களுடைய நடவடிக்கை தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ மாநாடுக்காக அறிவிப்பு வெளியான பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடுகள்ல புசி ஆனந்த் அவர்கள் ஒரு பதிவு பண்றாங்க. உங்களுக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, போனஸ் வருது வரல, சம்பளம் வருது வரல, ஆனா நான் தளபதியை பார்க்க போறேன்னு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரியான ஒரு அரசியலா? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி முதல்ல சரியா? அவர் அப்படி சொன்னாரா? அப்படித்தானே சொன்னாரு. மாநாட்டுக்கு வந்துருன்னு சொன்னாரா? தளபதியை பார்க்க போறேன், வேலையை விட்டுட்டு மாநாட்டுக்கு வேலையெல்லாம் வேணாம் வந்துரு சொன்னார். நான் தான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்ன பாத்தீங்க, எல்லா பத்திரிகையாளரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஏன் வன்மத்தை கக்குறீங்க? ஏன் இதுல என்ன வன்மம் இருக்கு சார்? வரிஞ்சு கட்டிட்டு எங்களை வந்து அட்டாக் பண்ணணும்ன்ற அந்த மனநிலை இருக்குல்ல, இதுவே சமூகத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். இல்ல பேசினாரா பேசலையா? அவர் என்ன சொன்னார்னா, நம்ம கட்சியை சார்ந்த ஒரு தோழர் ஒரு மளிகை கடையில வேலை செய்யறாரு. நம்ம மாநாடு வந்து அக்டோபர் 27 என்ன கிழமை வருது? ஞாயிற்றுக்கிழமை இயல்பாகவே எல்லா நிறுவனங்களும் விடுமுறையில தான் இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த மளிகை கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த தோழர் வந்து அந்த ஓனர்கிட்ட போயிட்டு லீவு கேட்குறாரு. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் மாநாடு நடத்துகிறாங்க, நம்ம கட்சியோட மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டுக்கு நான் குடும்பமாக போகலான் இருக்கேன், அதனால் எனக்கு விடுமுறை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, லீவுலாம் கொடுக்க முடியாது, நீ வேலைக்கு வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. உடனே நம்ம கட்சியை சார்ந்த தோழர் அந்த ஓனர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் ஒரே ஒரு மளிகை கடை தான் இருக்குதா? பல மளிகை கடை இருக்குது, இருங்க பேச விடுங்க, வேலைக்கு போயிருவேன் அப்படின்னு சொன்னதை மேற்கோள் காமிச்சு, வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் தலைவனுக்காக தளபதிக்காக அந்த மாநாட்டிற்கு வருவேன் என்கின்ற உணர்வை கொண்ட கட்சியினுடைய தோழர்கள் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றத மேற்கோள் காமிச்சு தான் பேசினாரே தவிர, வேலையை விட்டுட்டு வந்துருங்க, மாநாட்டுக்கு வந்துருங்கன்னு அவர் பேசவே இல்லை. பல ஆண்டுகளா தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர்களும் என்ன சொல்றாங்கன்னா, கடுமையா வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, சம்பாதித்து வரக்கூடிய வருமானத்தில் 1%, 2% மக்களுக்கு உதவி செய்யுங்க, கடனை வாங்கி எந்த உதவியும் நீங்க செய்யாதீங்க, கடன் சுமை அதிகமா இருக்கக்கூடாதுன்னு அக்கறையோடு சொல்லக்கூடியவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளரும் எங்களுடைய தலைவர் அவர்களும். அதில் நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் பேசினாரு. மாநாட்டுக்கு வருகின்ற பொழுது கவனமாக வாங்க, பஸ்ஸில் வரும்போது கவனமாக வாங்க, காரில் வரும்போது கவனமாக வாங்க, பைக்கில் வரும்போது ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க, யாரும் வந்து குடிச்சிட்டு வரக்கூடாது, அப்படி யாராவது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் மாநாட்டில் அனுமதிக்க மாட்டேன், குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, ரொம்ப முதியவர்கள் வரக்கூடாது, ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து பத்திரமா சாலைகளை கடக்கணும்னு எவ்வளோ அன்பான உணர்வு பூர்வமான கருத்துக்கள்லாம் சொன்னார். அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல? சொல்லாத ஒரு கருத்தை ஏன் திரித்து இவர் இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க? எதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அப்படி சொல்லணும்? வேலையை விட்டுட்டு வா ஏன்னு சொல்லணும்? இது வந்து ஒரு தவறான ஒரு போக்குங்க. மற்ற பத்திரிகையாளர்கள் தான் அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் அது ஒரு முன்னுதாரணமாக இருங்க. அவர் அப்படி பேசலை, இப்படி வந்து திரித்து சொல்கிறாங்களே, இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அதே மாதிரி உங்கள் பொதுச் செயலாளர் இப்படி சொல்லிட்டாரு, உங்கள் பொதுச் செயலாளர் இப்படி, அது எங்கே சொன்னார் அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அதனால் இது போன்ற வன்மங்களை தவிர்த்துருங்கன்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சமீபத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றாங்க. இதற்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொன்ன விஜய் அவர்கள் இதற்கு வாழ்த்து சொல்லலை. ஏன்னா மோடி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. திமுகவை தன்னுடைய எதிர்கட்சியாக அரசியலில் எதிர்கட்சியாக முடிவு பண்ணிட்டாரா விஜய் அவர்கள்? துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்ததுக்கு ஏன் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்?
துணை முதலமைச்சர் ஆயிருக்காருல்ல. யார் ஆக்குனா? அப்பா ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவர் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் துணை முதலமைச்சர் ஆனதில் திமுக கட்சியில் இருப்பவர் சில பேருக்கு முரண் உள்ளது, அதிருப்தியில இருக்கிறாங்க. அதாவது எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஒரு விதி இருக்கா? இந்த கடந்து வந்த பாதைன்னு இல்ல சொல்றாங்க. பெரியாருக்கு சொன்னாரு, அண்ணாவுக்கு சொன்னாரு, பெரியாரை கொண்டு நீங்க இல்ல இதெல்லாம் சொல்லும் போது திமுகவோட அரசியலா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த பிறகு பெரியார் வந்து திமுகக்கான சொத்து கிடையாதுங்க. அண்ணா பெரியார் அவர்கள் மக்களுக்கான சொத்து, அண்ணா அவர்கள் மக்களுக்கான சொத்து, எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கான சொத்து தான். சரிங்களா? ஜெயலலிதா கருணாநிதி மட்டும் இல்ல. மக்களுக்காக நல்லது செஞ்சா அவர்கள் மக்களுக்கான சொத்து. மக்களுக்கு கெடுதல் விளைவித்தால் மக்களே தகுந்த பாடங்கள் கொடுப்பாங்க. இல்ல அந்த மாதிரி திமுகவா அப்படின்ட்டு பிஜேபி தரப்புல இருந்து கேட்டதுனால இதற்கும் வாழ்த்து தெரிவிக்காம விட்டார விஜய். ஆரம்பத்துல நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இடையில என்ன சொன்னீங்க? நாம் தமிழரின் பி டீம் அப்படின்னீங்க. இப்போ வந்து திமுகவினுடைய பி டீம்னு சொல்றீங்க. நாளைக்கு எதோட பி டீம் சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க மக்களை நோக்கி வரோம், மக்களுக்காக வேலை செய்ய வரோம். அதாவது வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணுன்ற எந்த விதியுமே கிடையாதுங்க. அவர் கடந்து வந்த பாதையை சொல்லுங்க. ஒரு 5 பாதை சொல்லுங்க. மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்த பாதைன்னு எல்லாருமே சொல்றீங்கல்ல, என்ன கடந்து வந்தார்? ஒரு 5 கடந்து வந்த பாதைகள் மட்டும் நீங்க சொல்லுங்க, நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். என்ன கடந்து வந்தார்? எதுவுமே பண்ணாம தான் வந்துட்டாரு. அப்போ சொல்லுங்க, ஒரு 5 பாதை சொல்லுங்களேன். நீங்க ஒரு பத்திரிகையாளர்ல எப்பவுமே என்கிட்ட நீங்க கேள்வி கேக்குறீங்க. ஒரு தொடக்கத்துல வந்து ப்ரொடியூசரா இருந்தாரு, அதன் பிறகு நடிகரா மக்களுக்காக கடந்து வந்த பாதைகள் சொல்றேன் சார். அதன் பிறகு வந்து நடிகரா மாறினாரு. அதன் பிறகு நான் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு நான் வந்து சேவை செய்யணுங்கிறதுனால 2018 வந்து கட்சிக்கு வர்றாரு. 2019 வந்து இளைஞரணி செயலாளராக மாறுறாரு. அதன் பிறகு 2019 தேர்தலில் மக்கள் பரப்புரை, இந்த அரசியல் பரப்புரை எல்லாம் மேற்கொண்டாரு. அதனால வந்து எம்எல்ஏ நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்காக கடந்து வந்த பாதையை தான் கேட்டனே தவிர திமுகவில் கடந்து வந்த பாதையெல்லாம் நான் கேட்கல. திமுகவின் துணை முதல்வரா இல்ல தமிழ்நாட்டின் துணை முதல்வரா? தமிழ்நாட்டுல நான் செயல்பட்டதை சொல்றேன் சார். இப்போ 2021 எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதன் பிறகு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க, தப்பு கிடையாது. நீங்க அவங்க ஆதரவா எவ்வளவு வேணாலும் பேசுங்க, ஆனா ரொம்ப பேசக்கூடாதுல்ல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்த பாதை 40 ஆண்டு கால பாதை இருக்கு. ஐயா மறைந்த கலைஞர் ஐயா அவருடைய கடந்து வந்த பாதை காலம் தான் தீர்மானிக்குதா? ஆமாங்க. மக்களுக்கு நீங்க என்ன விஜய் அவர்கள் 1 வருஷத்துல வந்து அரசியலுக்கு வருவார், அப்பயும் கேட்பாங்க. எல்லாவற்றையும் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். மக்கள் தான் தகுந்த பாடம். இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு 26 முதலமைச்சர் ஆயிரும் சொல்லும்போது என்ன கடந்து வந்து கேட்பாங்கல்ல. 2008 இருந்து மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஈழத்தில் மிகப்பெரிய உச்சகட்ட போர் நடந்துகிட்டு இருக்கிற பொழுது அதை கண்டித்து பேசியவர் எங்க தளபதி அவர்கள். பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது மக்களோடு மக்களாக நின்று வீதியில் இறங்கி மார்க்கெட்ல கையேந்தி பணத்தை பெற்றுக்கொண்டு அதை இலங்கைக்கு அனுப்பியவர் எங்க தளபதி அவர்கள். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடை கண்டித்து பேசியவர் எங்கள் தளபதி அவர்கள். நீட்டை கண்டித்து பேசியவர் எங்க தளபதி அவர்கள். ஏதாவது ஒண்ணு பேசினாரா? மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈழ போராட்டம் உச்சத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதனால எங்களோட நீங்க ஒப்பிடாதீங்க. எங்க தலைவர் அவர்கள் அப்போதிலிருந்தே மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருந்தவர் தான். உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் செய்தவன்னு துணிச்சலா பேசியவர். எந்த அரசியல் கட்சி தலைவர் கூட அப்படி பேசியது கிடையாது. அப்படி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மனிதர், இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணை ஆளக்கூடாதா? அதனால வந்து வாழ்த்துக்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. அவர் ரெக்கமெண்டேஷன்ல துணை முதலமைச்சராக இருக்காரு. அவங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன், அவ்வளவுதான். அவர் மக்களுக்காக வேலை செய்யட்டும், அவர் தியாகம் பண்ணட்டும். அது தியாகம்னாவே நமக்கு அது மன உளைச்சல் ஆகுது. அதாவது மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து வரக்கூடியவர்கள் எல்லாம் தியாக உணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்னும் நிரபராதி நிரூபிப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல, உடனே எப்படி நீங்க கொள்ளையடித்தாருன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன்ல, நீங்க வந்து தயவு செய்து ஜாமீன் தான் வாங்கியிருக்காரு சார். எதுக்கு உள்ள போனாரு? அவர் மக்களுடைய பணத்தை தவறான முறையில் பயன்படுத்தினாரா இல்லையான்னு எல்லாருக்குமே சிறையில இருந்தாரு. இன்னும் வந்து தீர்ப்பு வழங்கப்படல சார். தியாகம் பெரிது, உன் வலிமை பெரிது அப்படின்னு சொன்ன மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நீங்கள் கொள்ளையடித்த பணமும் பெரிதுன்னு சேர்த்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குங்க. தியாகம்னா என்ன முதல்ல சொல்லுங்க. இந்த இந்திய நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தாரு சிறையில வ.உ. சிதம்பரம், அவர் என்ன பண்ணாரு? அதானே தியாகம். 96 வயதில் மூத்திர சட்டியை கையில் பிடித்து கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் வீதி வீதியாக முழங்கினாரே, சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக. அதுதானே தியாகம். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனாரே, அது தியாகம் கிடையாதா? சங்கரலிங்கனார் ஐயா பண்ணதானே தியாகம். கல்யாணமே செய்து கொள்ளாமல் இந்த மக்களுக்காக உழைத்து இறந்தவருங்க ஐயா காமராஜர் அவர்கள். அதுதாங்க தியாகம். இந்த திமுக கருத்துக்களை தெரு தெருவாக முழங்கியவருங்க அண்ணா அவர்கள். அதுதாங்க தியாகம். தியாகத்தை நீங்க கொச்சைப்படுத்துற பாருங்க. அந்த தியாக உணர்வோடு இந்த மண்ணுக்காக வாழ்ந்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் கொச்சைப்படுத்துறாங்க. இந்தியை திணிக்க கூடாது என்று ஐயா தாளமுத்து அவர்களும் ஐயா நடராசன் அவர்களும் இறந்து போனாங்களே, அவர்கள் பண்ணதானங்க தியாகம். அப்ப தியாகம் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை கொச்சைப்படுத்துறாரு, அது உண்மையிலே ரொம்ப ஒரு வேதனையை ஏற்படுத்துது. அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்யறேன். மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள், மக்களுடைய பணத்தை தவறாக பயன்படுத்தியவர்கள் எல்லாம் சிறைக்கு போயிட்டு வெளியில வருவாங்க. வந்த உடனே நீங்க அமைச்சராக்கினீங்கன்னா ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை தமிழ்நாட்டு அரசியலில் நீங்க ஏற்படுத்துறீங்க.
அப்போ நாளை பின்ன எல்லாருக்கும் என்ன தோணும்? சரி நம்ம தப்பு பண்ணலாம், அப்போ சிறைக்கு போகலாம், அப்புறம் வெளியில வந்தா திருப்பி நம்ம அமைச்சராயிடலாம் அப்படின்ற ஒரு முன் உதாரணமா இருக்குல்ல. அது தவறு இல்ல. அது இதை கண்டித்து பேசணுமா கூடாதா? தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு முழங்குற நீங்க, கொக்கரிக்கிற நீங்க, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி அமைச்சரவையில பொறுப்பு கொடுக்கலான்னு குறித்து பேசியிருக்கீங்களா? ஏன் பேச மாட்டேன்றீங்க? இந்த வேங்கவயல் பிரச்சனை குறித்து காது கொடுத்து கூட பேச மாட்டேன்றாங்க. இப்போ நீங்க பரந்தூர் பத்தி பேசுறீங்க. எந்த யூடியூப் சேனலாவது அதை பத்தி பேசுறாங்களா? அரசியல் விமர்சகர்கள் யாராவது பேசுறாங்களா? அரசியல் விமர்சகர்கள்னு உட்காந்துக்கிறாங்க. அரசியல் விமர்சகர்னா என்ன? அரசை விமர்சிப்பது அரசியல் விமர்சகர். ஆனா இவங்க இப்போ புது ட்ரெண்ட் ஆயிருது. தாவேகாவை மட்டும் விமர்சிப்பாங்க. எங்க தளபதியை மட்டும் மற்ற விமர்சிப்பாங்க. யாரையுமே விமர்சிக்கிறது பொதுச் இல்லையா? செயலாளரை மட்டும் விமர்சிப்பாங்க. அப்படின்னா நீங்க வந்து அரசியல் விமர்சகர்னு போடாதீங்க. தாவேகா விமர்சகர்னு போட்டுக்கோங்க. எந்த அரசியல் விமர்சகருங்க வேங்கவயல் பிரச்சனை குறித்து இந்த அரசை கண்டித்து பேசியிருக்காங்க? கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் குடித்து அந்த இறந்தவர்களுக்கு ஆதரவாக நின்று பேசியிருக்கிறாங்க. பல சாதிய பிரச்சனைகள் நடக்குது. இல்ல எல்லாருமே பேசலன்னு சொல்ல முடியுமா? ஒரு சில பேரை நீங்க அதாவது குறிப்பிட்டீங்க சார். உங்க ஊடகத்துல உட்கார்ந்து பேசுறவங்க பல பேரை நான் பார்த்திருக்கேன். சரிங்களா? சில பேர் அரசை விமர்சித்து பேசுறாங்க அரசியல் விமர்சகர் என்ற பேர்ல. ஆனா பெரும்பான்மையான ஒரு பேர் என்ன உட்கார்ந்துகிட்டு விஜய் அவர்களுக்கு ஆதரவு இல்ல, மக்கள் செல்வாக்கு இல்ல, அவருக்கு ஓட்டு விழாது, அவர் முதலமைச்சர் அரியணையில உட்கார மாட்டாரு, எங்களுக்கு தான் ஆதரவு இல்லைல்ல, அவர் எதுக்கு பேசுறா உட்காந்து? விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு, மாநாடு அறிவிச்சிட்டாரு, பூஜை எப்போது நடக்கும்? மாநாடு நடந்த பிறகாவது விஜய் அவர்கள் அரசை விமர்சிப்பாரா? இது வரைக்கும் விமர்சிக்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதன் பிறகு விமர்சனம் பண்ணுவாரா? அரசை விமர்சிக்கலன்னு எதுக்கு நீங்க பொய்யான ஒரு கருத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயவு செய்து திமுக போய் சேருங்க. அரசை வந்து அவர் அம்பலப்படுத்துறாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாரு, கண்டித்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். இது உங்களுக்கு தெரியலையா? இது அரசை விமர்சிப்பது தானே. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவினுடைய செயல்பாடு சரியில்லைன்னு அர்த்தம். அதை எங்க தலைவர் சொல்லிட்டாரு. அப்ப அந்த அரசை குறித்து பேசவே மாட்டேன்றாருன்னா இது நீங்க வந்து ஒரு தவறான ஒரு இந்த கட்சியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. நாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி வரோம் பிரதர். எங்களுக்கு மட்டும் தான் அந்த பொறுப்புணர்வு இருக்குன்னுலாம் கிடையாது. உங்களை போன்ற ஊடகவியலாளரும் அந்த ஒரு இது இருக்கணும்ல. தொடர்ந்து நீங்க ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து அரசை குறித்து பேசல, மக்களுக்காக பேசல அப்படின்னா இத்தனை லட்சக்கணக்கான மக்கள், தோராயமா சொல்றேன், 90 லட்சத்தை கடந்து மக்கள் கட்சியில் உறுப்பினரா இணைஞ்சிட்டாங்க. அவன் எதுக்காக அந்த கட்சியில சேரணும்? எதுக்கு 90 லட்சம் பேர் கட்சியில சேர்ந்துருக்கிறாங்க? இது வந்து தோராயமா தான் நான் சொல்றேன். எண்ணிக்கை அதிகம் தான். எதுக்கு சேரணும்? சும்மா வந்து சேர்ந்துருவாங்களா? அப்போ இவருடைய நோக்கம் பெரிது, இவருடைய தியாகம் பெரிது, இவர் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை புரிதலோடு வர்றார்ல, அதை உணர்ந்து அதை பார்த்து மக்கள் இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. அது தெரியாம நீங்க வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு எதிரான வந்து ஒரு வன்மமான கருத்துக்களை பேசுவது ரொம்ப ஒரு தவறு. அதுவும் குறிப்பா வந்து எங்க பொதுச் செயலாளரை பத்தி பேசுவதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் வெளிப்படையா சொல்றேன். என்ன விமர்சனம் வந்தாலும் பரவாயில்ல. இந்த வயதிலையும் வந்து 24 மணி நேரமா அந்த கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பாதுகாப்பா வாங்க மாநாட்டுக்கு, எந்த விபத்தும் நடந்துடக்கூடாது, எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்பட்டுறக்கூடாது, இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டுறக்கூடாது, இந்த அரசுக்கு வந்து ஒரு இழுக்கு ஏற்பட்டுறக்கூடாதுன்னு பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் சந்தித்து கலந்தாய்வு கூட்டம் நடத்தி அவ்வளவு அக்கறையா இந்த மாநாடை வெற்றிகரமா நடத்தணும், எந்த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு அவ்வளவு பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய எங்க பொதுச் செயலாளரை எல்லாம் சேர்ந்து வரிஞ்சு கட்டி அடிக்கிறீங்களா? கேவலமா இல்ல? வெக்கமா இல்லையா? அவ்வளவு பொறுப்புணர்வா இருக்காருங்க. அவருக்கு வந்து உடல்ல வந்து பிரச்சனை இருக்கு. பொதுச் செயலாளர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு. இருந்தாலும் எல்லா மாவட்டத்துக்கு ஏன் போறாரு? ஆர்வ மிகுதியில் இவங்க எதுவும் பண்ணிடக்கூடாது, இதனால இந்த அரசுக்கு எந்த கெட்ட பேர் ஏற்படக்கூடாதுன்னு தான். இப்போ சட்ட ஒழுங்குன்னா எங்க கட்சிக்கான சட்ட ஒழுங்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்கான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கும்ல. அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதனால வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டுறக்கூடாது, ஒரு மாநாட்டை வந்து நெறிப்படுத்தி கட்டுக்கோப்பா நடத்தணும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கின்ற அண்ணாவினுடைய தாரக மந்திரத்திற்கு ஏற்றார் போல் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மாநாடை நடத்தணும்னு எங்க பொதுச் செயலாளர் அவர்கள் 24 மணி நேரமும் பம்பரம் போன்று சுழன்று வேலை செஞ்சு கொண்டிருக்காரு. அவர் சொல்லாத வார்த்தையை சொன்னதா திரித்து பேசி இதுல என்ன நீங்க சந்தோஷத்தை கண்டீங்க? என்ன குளிர்காய போறீங்கன்றது ரொம்ப ஒரு மனவேதனையா நான் இதை பதிவு செய்யறேன். சரி சார், இப்போ அந்த மாநாடு குறித்து சொல்லுங்க சார். மாநாடுக்கான பூஜை, மாநாடு எப்படி நடக்கும், அதற்கான செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதற்கான செயல்பாடுகள் சிறப்பான திட்டமிடலோடு நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு மாநாடு தொடர்பான தொடக்கம், மாநாட்டிற்கான வேலைகள் ஆரம்பிக்க போது, அந்த பூமி பூஜை நடக்க போது, அந்த பூமி பூஜை என்பது சமத்துவ பூஜையை தான் நம்ம பார்க்கணும். எப்படின்னா நம்ம கட்சி வந்து எல்லா கடவுளையும் வணங்கக்கூடிய தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத மாதிரி இதுக்கும் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்றதை கேளுங்க. அதான் விதண்டாதவாதம் மாதிரியான ஒரு நாங்கள் அதுக்கு பதில் நாங்கள் சொல்லிட்டோம். நாங்கள் வந்து எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எல்லா கடவுளும் எங்களுடைய கடவுள்கள், எம் மதமும் எங்கள் மதம் என்று சொல்லக்கூடியவர்கள். எங்கள் தலைவர் அவர்கள் வந்து
தீராத விநாயகர் பக்தர் அவர். விநாயகர் கோயிலுக்கெல்லாம் சென்று வழிபட்டிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்க வந்து அவரை வந்து தவறா வந்து சித்தரிக்க வேண்டிய வேலையில ஈடுபடாதீங்க. நாளைக்கு வந்து அந்த பூமி பூஜை இருக்கு. அது வந்து ஒரு சமத்துவ பூமி பூஜையா இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன கடவுள் எல்லாம் பிடிக்குமோ அந்த கடவுளிடம் வழிபட்டு அந்த பூஜை பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பூஜை தான் நாளைக்கு நடக்க போகுது. அதிலிருந்து எங்களுடைய மாநாட்டு பணிகள் தொடக்கம் ஆரம்பிக்க போகுது. சரிங்க சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. Taste the Daily. Taste the Daily. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டுல இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.